அஸ்த நட்சத்திரம் இந்த மார்ச் மாதம் நிறைய பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். பயணங்களால் லாபம் உண்டா நன்மை உண்டான்னு கேட்டிங்கன்னா குறைவான நன்மையும் அதிகமான துன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பயணங்களை குறைச்சிக்கோங்க. குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டுக்கான மாதம் இந்த மார்ச் மாதம். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. சொந்த ஊர் சொந்த பூர்வீகம் இந்த இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்களை சந்திப்பீங்க. தூக்கமின்மை பிரச்சனை மீண்டும் வரலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உடல் ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தத்துக்கு ஒரே தீர்வு உங்களுக்கு நெருக்கமான அல்லது உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் யாரோ அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பகிர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு, அடிவயிறு, உணவு, செரிமானம் இந்த பிரச்சனைகள் தான் ஏற்படும். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் சின்ன சின்ன உபாதைகளோ ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ வந்து அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும்தான்.